welcome to my channel. So in the video I recently got an Yamaha R3. So it's been 1.5 years search. 2018 actually new vehicle R3 so it was so expensive. It was like 3.85 something, almost 4 lakhs in the vehicle. So on the time afford investment, I got a Dominar. And after that I kept on searching for an R3. So and 2018 manufacturing stop பண்ணிட்டாங்க. 2019 வரைக்கும் சேல்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் 2018 manufacturing stop பண்ணிட்டாங்க. BS4 அதில் ஓகே BS6 வரவே இல்லை அதில். ஸோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ Yamaha R3 currently மார்க்கெட்டில் கிடையாது, நியூ வெஹிக்கிள். So I've been searching for the vehicle for past 1 year and finally I got one with good engine condition, but outlook நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது. And it's been like ஒரு சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்தது. ஸோ ஐ டுக் த வெஹிக்கிள் அண்ட் did a service something around 10.5 ஆச்சு. ஸோ ஐ சேஞ்ச்டு டு both the clutch and accelerator cables, air filter, oil filter, engine oil and disc pad. That's one costliest thing in it. So 3,000 rupees front disc pad mattum. So I changed it. So it cost me around 10.5k. So for the service. So maintaining a R3 is really very expensive. And what I did, so I changed both the tires. The tires on the stock tires la irundhathu, MRF la irundhathu. So it was gone actually completely. And I changed it to Alpha H1 and front la Michelin போட்டிருக்கேன். And alloys பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நின்று பெயிண்ட் எல்லாமே உறிஞ்சு போயிருந்தது. ஸோ அலாய்ஸும் எடுத்து நான் பெயிண்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ டோட்டலி இட் காஸ்ட் மீ அரௌண்ட் 25k ஆன் த வெஹிக்கிள். அண்ட் ஸோ அலாய் பெயிண்டிங் அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இனிமேல் நிறைய ட்ரிப் அண்ட் ரைட்ஸ் இந்த வெஹிக்கிளில் பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. R3 அசால்ட்டாக படுக்க போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீல் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ வீல் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இது என்ன பண்ணிட்டான்ட்டா இந்த மாதிரி ஒரு நல்ல கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம், அப்போ நான் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஸோ வண்டி அப்படியே செங்குத்து தூக்கி வச்சுக்கிறோம். காலில் திமிங்கலம் மாதிரி இது பாருங்க, ஷார்க். ஸோ 2 பேருமே பெயிண்ட் பண்ணோம். பெயிண்டிங் பெயிண்ட் அப்படியே அடிச்சுட்டு டயர்ஸையும் மாற்றலான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் டயர் இப்போ தான் மாற்றினேன். அண்ட் இது மெஷலின் பேட்டர்னு, வெட் கிரிப் அந்தளவுக்கு இருக்காது. அதனால் நம்ம அடுத்து என்ன யோசிக்கலான்றத, பேக் டயர் எப்படி இருந்தாலும் மாற்றி தான் ஆகணும். ஸோ பேக் டயர் போயிடுச்சு, ஒரு சைடு தேஞ்சிடுச்சு. இந்த டயரு பார்த்திங்கன்னா தெரியும், இந்த சைடு தேஞ்சிடுச்சு. அதனால் ரியர் டயர் கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். ஸோ திரும்ப மெஷலினே போடலாமா இல்லை ஆல்ஃபா H1 போடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம், வந்துட்டு நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ பெயிண்ட்டுக்கு முன்னாடி நம்ம டயர் ரிமூவ் பண்ணி கொடுக்கணும். அதனால் நாங்கள் இப்போ டயர் ரிமூவ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இதுதான் ஆக்சுவல் பெயிண்ட்டு, ஒரிஜினல் பெயிண்ட்டு. இது இருக்கிற கலர் அப்படியே ஃபேடாகி அது அப்படியே ஃபேடாகி இந்த கலர் ஆகிடுச்சு. இந்த டயரும் கழட்டிட்டு எடுத்துகிட்டு போடுவோம். ஸோ ஃபைனலி த பெயிண்டிங் ஹாஸ் பீன் டன். வீடியோவில் பார்க்குறது கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் நேரில் பார்த்தீங்கன்னா ப்ளூ செம்மையாக இருக்கும். ஸோ இது அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு டயர்ஸ் மாட்டிட்டு வீல் பேலன்சிங் பண்ணி டயர்ஸ் மாட்ட வேண்டியதான். இங்கே பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ டயர்ஸும் பின்னாடி இருக்குது, அப்போலோவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வீல் பேலன்சிங் பண்ணி மாட்ட வேண்டியதான் வேலை. ஸோ நம்ம இப்போ வீல் பேலன்சிங் கடைக்கு அப்படியே போகலாம். அப்பா செம்ம வெயில். ஆனால் உண்மையிலே மே மாதம்லாம் என்ன ஆக போகிறோன்னு நினச்சாலே பயமாக இருக்குது. இப்போவும் பார்த்திங்கன்னா நம்ம வீரா டயர்ஸ், நம்ம என்ன சொல்கிறது 200 feet ரோட்டில் இருக்குது இல்லைங்களா, அந்த டயர் ஷாப் வந்திருக்கோம். ஸோ இங்கே வீல் பேலன்ஸிங்கும் டயர்ஸும் அப்படியே இங்கே மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்னுடைய லியோனுக்கு அலைன்மெண்ட் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ அதுக்காகவும் அப்படியே இங்கே வந்தேன், மொத்தமாக எல்லா வேலையும் முடிச்சிடலான்ட்டு. ஸோ ப்ளூ லுக்ஸ் அமேசிங். உங்களுக்கு வீடியோவில் வேறு கலர் தெரியுது, ஆனால் எனக்கு பார்க்குறதுக்கு வேறு கலர் தெரியுது. ஸோ இந்த எக்ஸாக்ட் கலர் இட்ஸ் நாட் திஸ். ஸோ டயரை மாட்டிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் வண்டியில் மாட்டணும். ஸோ நைட்ரோஜன் அடித்தாச்சு, டயரும் மாட்டியாச்சு. அப்படியே வீல் பேலன்சிங் பார்த்துட்டு அப்படியே வண்டியில் கொண்டு போய் மாட்ட வேண்டியதான். ஸோ வீல் பேலன்சிங்
டூ வீலருக்கு இம்பார்ட்டன்ட் கேட்டால் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். அதுவும் பெரிய நீங்கள் ஸ்போர்ட்ஸ் டூ வீலர் வச்சுருந்தீங்கன்னா அது நம்ம வீல் பேலன்சிங் பண்ணி டயர் மாட்டுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நாட் ஓன்லி ஃபார் கார்ஸ், ஃபார் பைக்ஸ் டூ. ஒரு வழியாக வண்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. சர்வீஸ் முடிஞ்சிச்சு, டயர்ஸ் மாற்றியாச்சு, வீல்ஸ் பெயிண்ட் பண்ணியாச்சு. ஸோ தேர் இஸ் நோ ஒர்க் லெஃப்ட். ஸோ டோட்டலி எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பில் அமௌண்ட் ஆஃப் சம்திங் அரௌண்ட் 25.5. ஸோ ஐ ஸ்பெண்ட் ஆன் திஸ் வெஹிக்கிள் அண்ட் இட்ஸ் அகேன் வர்த் த மணி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம்னா திரும்ப நம்ம செலவு பண்ண தேவையில்லை. நம்ம எடுத்து அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். ஸோ நம்ம எடுத்துகிட்டு இனிமேல் வந்து ஒரு ட்ரைவ் போயிட்டு அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து பார்க்கணும். ஆக்சுவலி ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட்டு 300cc ட்வின் சிலிண்டர் மோட்டர் இது. ஸோ ஐம் ரெடி, ஐம் வெயிட்டிங். ஃபைனலி த வெஹிக்கிள் இஸ் ரெடி. ஸோ டயர் காம்பினேஷன்ஸ் டூரிங்க்கு நல்லாவே செட் ஆச்சு. ஸோ அதனால் டயர் மாற்ற போகிறதில்ல. வெஹிக்கிள் இஸ் பர்ஃபெக்ட்லி ரெடி டு ட்ரைவ்.